கேபேஜ் எக் பொடி மாஸ் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆனியன், க்ரீன் சில்லி, கார்லிக், கேபேஜ் எல்லாத்தையும் ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு மஸ்டர்ட் சீட், அது கூடவே ஊரத் தால் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அது நான் தனியாக வச்சுருக்கேன், அதனால் அதையும் தனியாக ஆட் பண்ணேன். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கூடவே கொஞ்சோண்டு சிக் பீஸ், இவங்க எல்லாத்தையும் நல்லா சாட்டை பண்ணி விட்டுருங்க. கலர் சேஞ்ச் ஆனதும் கார்லிக் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அண்ட் ஆனியன், க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சாட்டே பண்ணுறதுக்காக கொஞ்சமாக அந்த சால்ட் அண்ட் இது கூடவே டர்மரிக் பவுடர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. கேபேஜ் ஆஃப் பாயில்டு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ் ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. உங்களுடைய கேபேஜ் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் எக் எல்லாம் பாயில் ஆகி ஃபுல்லாக இந்த பொடிமா ஸ்டேஜ்க்கு வந்தக்கப்புறம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள்.